जय राधा माधवा कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जनाय यमुनातीरावनचारी जय राधा माधवा कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जनाय यशोदनन्दन व्रज जनरञ्जनाय यमुनातीरावनचारी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare, Hare.
Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Jaya Radha Madhava Radha Madhava Radhe Jaya Jaya Prabhupada 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 Jaya Jaya Prabhupada Jaya Jaya Gurudev 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 Jaya Jaya Gurudev Jaya Gurudev Jai Gura Hari Bol Hari Bol Hari Bol Jai Gura Hari Bol Jaya Jaya Sri Chaitanya Jaya Nityananda Jaya Jaya Sri Chaitanya Jaya Nityananda Jaya Dvaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Dvaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jai Nityananda Prabhu ki Jai Nityananda Triyodasi Mahotsav ki Shri Shri Gaura Nitai ki Shri Radha Madhava ki Shri Prabhupada ki Gurudev ki Thai Gaur Premanandi Om Jnana-Timirandhasya Jnana-Anjana-Shalakamam Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha Aham Karoti Vācālam Bandhum Nangayadevim Yatkripātamaham Vande Shri Gurum Dīnadarinam Paramanandamādhavam Shri Chaitanya-Ishwaram Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimati Jayapataka Swami Dinamani Acharya Panaya Thayika Papradayini Gauragata Damadaya Nagara Gramadalini Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimati Bhaktivedanta Swami Dinamani Namaste Saraswati Devi Gauravani Pracharini Vishesha Sunyadi Pashatya Tritarini Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna Bhakti Yoga Mayam திருப்பூர் பக்தர்களுக்கு மற்றும் நிர்வாகத்தினருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை இந்த இடத்துல முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்மெல்லாம் நினைக்கல என்னடா இன்னைக்கு நித்தியானந்த திரிதேசி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானுடைய லீலைகள் எப்பொழுதும் நித்தியமானது. அதனால எந்த சமயத்துல கொண்டாடினாலும் அவருக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணதுக்கு சமம் தான். அதுல குறிப்பா இன்னைக்கு நித்தியானந்த திரிதோசி நம்ம கௌடிய வைஷ்ணவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். பகவான் நித்யானந்தருடைய கருணையை பெறுவது என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு மேண்டேட்னு சொல்லுவாங்க, அத்தியாவசியம். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக கிருஷ்ண பிரேமியை கௌரவ பிரேமியை அடைவதற்கு சுத்த நாமத்தை பெறுவதற்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை நமக்கு அவசியம். ஸ்ரீல பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்றார், நித்யானந்த பிரபுவுடைய தொடர்பை நாம் இல்லை அப்படின்னா, தொடர்பு இல்லை அப்படின்னா அது கால கரியத்திற்கு சமம். இந்த உலகத்திலேயே ரொம்ப மதிப்பு மிக்கதுன்னு சொல்ல போனோம்னா இந்த காலம்தான்.
அது யாருனாலும் திருப்பி வாங்க முடியாது. த டைம் இஸ் தி ப்ரீசியஸ் திங் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலம் ரொம்ப ஒரு மிக காஸ்ட்லியான ஒரு சமாச்சாரம். அந்த காலத்தை விரயம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. இனியொரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம தொடர்பில் இல்லை அப்படின்னா நம்ம அனைவருமே பசு, அதாவது மிருகத்திற்கு சமமானவர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இப்ப நித்யா ஆனந்தா அப்படின்னா அவர் எப்பொழுதுமே எட்டானால் எப்பொழுதும் நித்தியமாக ஆனந்தத்தை உடையவர். நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாகவே ஈகச்சித்ரா கிராமத்துல அவதரித்தார். ஹடாய் ஓஜா, அதாவது ஹடாய் பண்டிட் பத்மாவதி தாயாருக்கு முதல்வராக அவதரித்தார். இப்படி இருக்கக்கூடிய நித்யானந்த பிரபு எண்ணற்ற லீலைகளை புரிந்துள்ளார். குறிப்பாக அவருடைய குழந்தை பருவ லீலைகள் ரொம்ப ரசிக்கத்தக்கது, ரொம்ப அனுபவிக்கத்தக்கது, மிகவும் சுவைக்கத்தக்கதுன்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பா நித்யானந்த பிரபு சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அவளது எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய நினைவிலேயே இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய நித்யானந்த பிரபு பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை எல்லாம் சிறு நாடகமாக ஏகச்சக்கர கிராமத்துல அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அரங்கேற்றுவார். அந்த மாதிரி நாடகங்களை அரங்கேற்றுவதில் கை தேர்ந்தவர் நித்யானந்த பிரபு. பூதனாவதம், சக்கராச்சுரவதம், கோவர்தன நிலை, காளி நிறுத்தனம், இந்த மாதிரி எண்ணற்ற நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி அவரு அந்த கிருஷ்ண லீலைக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தத்ரூபமா இந்த நாடகங்களை நித்யானந்த பிரபு அரங்கேற்றி அனைவரையும் அந்த கிருஷ்ண ஸ்மரணத்தில் மூழ்கடிப்பார். அந்த மாதிரி நித்யானந்த பிரபுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு குவாலிட்டி. நித்தாய் கமல பாதச்சயா, பகவான் நித்யானந்தருடைய பாத கமலங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் மிக பாக்கியசாலிகள்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறு நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி வரும் வேளையில் அவர் வாமன அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்காரு. குறிப்பா ராமாயணத்துல எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் நாடகமாக அரங்கேற்றிருக்காரு. அதுல ஒரு சிறு பகுதி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ராமாயணத்துல அவர் லக்ஷ்மணராக அவர் இந்த வேடம் போன்று அந்த நடிக்கிறார். ஏன்னா நித்யானந்த பிரபு வேறு யாருமே கிடையாது. பலராமருடைய நேரடி அவர் விரிவாக்கம். சுயம் பலராமரே தான் நித்யானந்த பிரபுவாக வர்றார். எப்படி பகவான் கிருஷ்ணனுடைய சுயம் ரூபமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வர்றாரோ அதே சமயத்துல பலராமருடைய விரிவங்கமாக நித்யானந்த பிரபு வர்றார். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா எப்படி கிருஷ்ணர் ராமரா இருக்கவரோ அதே சமயத்துல அவர் லக்ஷ்மணராகவும் இப்படி நித்யானந்தர் அதே மாதிரி தொடர்ந்து அந்த குரு தத்துவத்தை அவங்க தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ராமாயணம் நிகழ்ச்சியில லக்ஷ்மணர் ஒரு முறை இந்திரஜித்தால் தாக்கப்படுகிறார். இந்திரஜித்தால் தாக்கப்படுறப்போ அவர் என்ன ஆகிறாருங்க, லக்ஷ்மணன் மூர்ச்சை அடைஞ்சிருவார். மூர்ச்சை அடைந்து இந்த மாதிரிதான் அந்த டிராமா அவங்க சொல்லி கொடுத்திருப்பார் நித்யானந்தர். அப்ப அந்த மூர்ச்சை அடையும் பொழுது அந்த அந்த மயக்கத்திலிருந்து தெளிவதற்காக ஹனுமானுக்கு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த மலையை எடுத்துட்டு அவனுக்கு அதுல கூடிய அந்த சஞ்சீவி அந்த மருந்தை கொடுத்து அவர் எந்திரிச்சுக்குவார். ஆனா அந்த நாடகத்துல ஹனுமனுக்கு கொடுத்த கேரக்டர்ல சில பேர் அவங்க வேறையில சேவையில செய்துட்டு இந்த மலையை எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நித்யானந்த பிரபு மயக்கம் அடைந்த நிலையிலேயே அவர் கீழே அவர் எந்திரிக்கவே இல்லை. உண்மையாவே மயக்கம் அடைந்த நிலையிலேயே இருக்காரு. அப்புறம் எல்லாம் ரொம்ப பரபரப்பாயிருந்தாங்க. என்னாச்சு நித்யானந்த பிரபுக்கு, என்னாச்சு நித்யானந்த பிரபுக்கு. உடனே மருத்துவரை எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த ஹனுமனுக்கு அந்த கேரக்டர் கொடுத்த ஞாபகம் அவர் எடுத்துட்டு
அந்த சஞ்சீவனி மலையை எடுத்து பக்கத்தில் வச்சதுக்கு முன்னே அவர் மீண்டெழுகிறார். அப்போ எந்த அந்த நாடகத்தில் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாரோ அதுவாகவே அவர் மாறிவிடுவார். அந்த மாதிரி நித்யானந்த பிரபுக்கு ஒரு பகவான் கிருஷ்ணருடைய ஸ்மரண லீலைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை கிருஷ்ண உணர்வில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அவர் ரொம்ப முக்கியமானது. நித்யானந்த பிரபு எங்க போனாலுமே கௌரங்கருடைய லீலைகளை அவர் எல்லோருக்கும் எடுத்துரைப்பார். சைத்தன்ய சரிதாமத்தின் ஆசிரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியுடைய பாடல், அற்புதமான பாடல், பஜ கௌரங்கா கக கௌரங்கா லக கௌரங்க ஹரி அப்படின்னதே எப்பொழுதும் கௌரங்கரை பாடுங்கள், பகவானுடைய கௌரங்கருடைய லீலைகளை பாடும், கையை உயர்த்தி கை தட்டி அவங்களை பாடுங்கள், பஜ கௌரங்கா கக கௌரங்கா. பகவான் கௌரங்கருடைய லீலையை பாடும் பொழுது நித்யானந்தர் ரொம்ப பெரிய சந்தோஷம் அடைவார். எப்பொழுதும் கௌரவருடைய அவரை புகழ் பாடும் பொழுதுதான் நித்யானந்த பிரபுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி கௌரங்கருடைய அந்த லீலைகளை எல்லாம் அந்த ஏகச்சக்கரா கிராமத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுப்பார். இப்படி எண்ணற்ற லீலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு லீலைகளை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்ப எப்படி பலராமர் நித்யானந்த பிரபு கம்பேரிஷன் சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு முறை ரோமகிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார் நைனிசாலத்துல. அந்த சமயத்துல பாகவதம் உபன்யாசம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பலராமர் வர்றார். பலராமர் வர்றதை பார்த்து எல்லோரும் நமஸ்காரம் பண்றாங்க, எல்லோரும் மரியாதை செலுத்துறாங்க. ஆனா ரோமகிருஷ்ணர் அந்த வியாசாசன்ல இருந்து எழுந்தவருக்கு மரியாதை செலுத்த தவறி விடுகிறார். அந்த சமயத்துல பலராமர் மிகவும் கடும் கோபம் அடைகிறார். அவருக்கு அந்த மரியாதை செலுத்தவில்லைங்கிற அந்த கோபத்துல அவர் என்ன பண்ணார், சின்ன ஒரு தர்ப பிள்ளை எடுத்து அவருடைய மூக்கில் டச் பண்ணாரு. அவர் கீழே விழுந்துடுறார். இந்த கடும் கோபத்தை அவர் மரியாதை செலுத்தாத முறையில் அவருக்கு ரோமகிருஷ்ணரை இது பண்ணிடுறார். ஆனா இப்போ பலராமருடைய விரிவங்கமா இருக்கக்கூடிய நித்யானந்த பிரபு இதே மாதிரி கோபமடையும் விதமாக ஒரு சம்பவம் நடக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த ஜகாய் மதாயுடைய அந்த லீலை. ஜகாய் மதாய் லீலையில பாத்தீங்கன்னா, இந்த ஜகாய் மதாய் ஒரு பெரிய செல்வந்தர்கள். ஆனா இருந்தாலும் கூட அவங்க தன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மறந்து அவங்க தவறான வழிகளில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வர சமயத்துல ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு போய் இவங்களை எல்லாம் அந்த நகர கிராமங்களை எல்லாமே பிரச்சாரம் பண்ண சொல்ற போது நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் டாக்கூரோட சேர்ந்து எல்லோருக்கும் இந்த பகவானுடைய ஹரிநாமத்தை உச்சரிப்பதற்காக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அவங்க அதை மறுக்கும் பொழுது மீண்டும் பணிவோட கேட்பாராம, தயவு செய்து இந்த ஹரிநாமத்தை நீங்க எல்லோரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி பணிவோடு கேட்கும் பொழுது விடல டக்குனு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து, தயவு செய்து இந்த ஹரிநாமத்தை நீங்கள் ஒரு முறை நீங்க உச்சாரணம் செய்யுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கட்டளை என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் கட்டுண்ட ஆத்மாக்களை எல்லாம் நம்ம மீண்டும் நம்ம நித்தியமான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஹரிநாமத்தை இப்படியாவது ஒரு முறை சொல்ல வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு இந்த கட்டளையை கொடுத்ததுனால அவர் அப்படியே கட்டளையை சிறமேற்றுக் கொண்டு அப்படியே அதை பின்பற்றிட்டு நடந்து. அப்ப இந்த மாதிரி சமயத்துல இந்த ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையிலும் ஜகாய் மதாய் இருக்காங்க. அவங்க கிட்டையும் போய் ஹரிதாஸ் டாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் இந்த ஹரிநாமத்தை உடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தயவு செய்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க மது போதையில ரொம்ப அவருக்கு கலக்கம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ மதாய் சொல்றார், அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த ஊர்ல நம்மளை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்க, பயந்துட்டு ஓடிடுவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிட்ட நம்மளுக்கு கட்டளை இடுறாங்க,
எப்படி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டாங்க. இப்ப மதாய் ரொம்ப கோவப்படுறாரு. அப்ப அவங்க துரத்துறாங்க அவங்களை தாக்குவதற்காக. எகெயின் ஹரிதாஸ் டாக்கூரும் நித்யானந்தா ஓடி போயிடுறாங்க. எகெயின் மறுநாள் அவங்க சைத்தன்ய மகாபிரபு சரி நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் டாக்கூரும் இவங்களை ரெண்டே அணுகிறாங்க. எப்படியாவது ஹரிநாமத்தை இவங்களை உச்சரிக்க செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு மன உறுதியோடு அவங்கள மீண்டும் அணுகிறாங்க. அப்போ மதாய் சொல்றார், இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கற்பித்தாதான் நம்ம கிட்ட இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க மது அருந்திட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த பானையை மதாய் நித்யானந்த பிரபு நோக்கி எறிகிறார். அவருடைய நெற்றியில் பட்டு அவருக்கு ரத்தம் வருது. அப்போ அந்த மாதிரி சமயத்துல என்ன சொல்றார் நித்யானந்த பிரபு, தயவு செய்து இப்போதுனாலும் உங்களால ஹரிநாமத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஜெய் நித்யானந்த பிரபுக்கு. அப்ப இந்த காரணமற்ற கருணை பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் கோபப்படல. உடனே இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணராக அவரை தாக்குவதற்கு முற்படுகிறார். இம்மிடியா சுதர்சன சக்கரத்தை கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல நித்யானந்த பிரபு சைத்தன்ய பாதங்களை பணிந்து, மகாபிரபு நம்ம நோக்கம் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களையெல்லாம் இந்த பௌதிக சம்சார சாகரத்தில் விடுவித்து அவர்களை எல்லாம் பகவான் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுதான் நம்ம நோக்கம். அதனால தயவு செய்து அவங்களை மன்னிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வாக்கியம் கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு, இவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணணும். இமீடியட்டா அவங்க போய் கங்கையில குளிச்சுட்டு இமீடியட்டா நித்யானந்த பிரபுவோடைய பாதங்களை சரணடைந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இமீடியட்டா. அப்போ இந்த இடத்துல மதாய் சொல்றதை பார்த்து ஜகாய் சொல்லி யோசிக்கிறார், இவங்க சாதாரண விஷயங்கள் கிடையாது, நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஆனா இவங்களை தாக்க முற்படும் பொழுதும் கூட அவங்க திரும்பி தாக்க முற்படல. அதற்கு மேலும் அவங்க நம்ம கிட்ட சரணடைந்து தயவு செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இதுல அவங்க கல் போன்ற மனதையும் அந்த உருக வைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு எவ்வளவு பெரிய கொடியவர்களையும் இந்த பகவான் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அது. அப்படி ஜகாய் மதாய் அப்படிங்கிற அவங்களையும் பக்தர்களாக மாற்றிய ஒரு சம்பவம் நம்ம அனைவரும் அறிந்த சரித்திரம். நித்யானந்த பிரபுடைய பிரியதர்சனிக்கு அதை நம்ம நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அதனாலதான் இப்படி சொன்னோம். ஆனா ரோமகிருஷ்ணர் பலராமர் அப்படி இல்லை. அவர் ரோமகிருஷ்ணரை தண்டித்தார். அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் அவங்களுடைய லீலைகள்ல எண்ணற்ற அசுரர்களை தண்டித்துள்ளார்கள். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் அசுரர்களில் யாரும் தண்டிப்பதில்லை. முக்கியமா ஏன் அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தண்டிக்கணும்னு இந்த கலியுகத்தில் எல்லோருமே அசுரர்கள். அப்ப எல்லோருமே அசுர குணத்தில் இருக்கும் பொழுது இத்தனை பேர் எப்படி தண்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க ஒவ்வொருடைய ஏன்னா பகவான் ஸ்வயம் பகவான் ஹிருதயத்தில் இருக்கார். அப்ப ஒவ்வொருடைய அந்த மனோபாவத்தை அந்த அசுர மனோபாவத்தை மட்டும் அளிக்கிறார். இதுதான் என்னுடைய காரணமற்ற கருணை. அசுரர்களை அழிப்பதற்கு பதிலாக அசுர மனோபாவத்தில் உள்ள அவர்களிடம் அசுர மனோபாவத்தை மட்டும் அவர்களிடம் அழித்துவிட்டு அவர்களையும் தூய பக்தர்களாக மாற்றி பகவான் கிருஷ்ணனுடைய சேவையிலும் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சேவையிலும் ஈடுபடுத்துவதுதான் நித்யானந்தரோட நோக்கமாக இருந்தது. இப்படி அவர் எண்ணற்ற லீலைகளை செய்துள்ளார். ஒரு முறை கடாய் பண்டிட் அவங்க வீட்டுல ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு சரி நித்யானந்த பிரபு கிட்ட சொல்றாரு அவங்க தந்தையார், நான் ஜெகநாத் பூரிக்கு போய் தரிசனம் செய்துட்டு வரலான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப நித்யானந்த பிரபு யோசிக்கிறார், சின்ன குழந்தை. இப்போ உடனே அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்றப்ப பத்மாவதி தாயார் அவங்களுக்கு தேவையான பதார்த்தங்கள், ஏன்னா அப்பெல்லாம் நம்ம மாதிரி போக்குவரத்துல கிடையாது, சுமார் ஏகச்சக்கரால இருந்து பூரி வரணும்னு 1 மாத காலங்கள் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து பத்மாவதி தாயார் செஞ்சு கொடுக்குறாங்க கணவருக்கு. அப்போ இவங்க சொல்லும் பொழுது நிமாய் பண்டை அதாவது நித்யானந்த பிரபு பார்த்துட்டே இருக்காரு.
அப்போ வந்து அவங்க தந்தையாருக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு, விண்ணப்பம் கொடுக்குறாரு. அப்பா, நீங்க பூரி போறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜெகநாத பலராமர் தரிசனம் பண்ணிட்டு, சுபத்ராமைய தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பூரி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அதை சம்மதிச்சுட்டு ஹடாய் பண்டிட் வந்து என்ன பண்றாரு, ஜெகநாத பலராம சுபத்ரா தேவியை தரிசனம் செய்திருக்காரு போன. அவரு வீட்டுக்குள்ள நுழைந்து இந்த வழியா போகிறப்போ நிமாய் பண்டிட் வேற வழியா நேர போயிட்டு அந்த கோயில்ல போயிடுறாரு. அங்க போய் பலராமர் இருக்கிற இடத்துல வந்து பலராமரை நிகழ்த்திட்டு அந்த இடத்துல இவர் உட்காந்துக்கிறாரு. இவர் வந்து உட்காந்துக்கிற நேர போய் ஹடாய் பண்ணி தரிசனம் செய்திருக்கு போறப்போ திடீர்னு ஆச்சரியப்படுறாரு. என்னது, ஜெகநாதர் இருக்காங்க, இந்த இடத்துல பலதேவர் இருக்கணும், நம்ம பையன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல சுபத்ராமை இருக்காங்க, இது எப்படி சாத்தியமா? அவர் கண்களை கசக்கி இது நிஜமா உண்மையான்னு பாக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் குழப்பம் அடையுது. அப்போ வந்து இதைய அவர்னால கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் அதை ஏத்துக்க முடியல அவருடைய தந்தைனால. இதைய வந்து நித்யானந்த பிரபு இதை பார்த்துட்டே இருக்காரு. அப்பா அவரோட ஆச்சரியப்படுறாரு. இதை பார்த்துட்டு நேரா திரும்பி வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி பின்னி எங்கேயும் வீட்டுக்கு அவருக்கு முன்னாடி போயிடுறாரு. போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஜெகநாத பலராம சுபத்ரா தேவியை தரிசனம் செய்து போனேன், அங்க ஜெகநாதர் இருக்கார், ஆனா பலராமர் இடத்துல நம்மளுடைய பையன் உட்கார்ந்துருக்க, என்ன விஷயம் தெரியல, அது உண்மையா பையன் நமக்கு கண், ஆனா நம்ம பையன் இங்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நித்யானந்த பிரபு, ஏன்னா அவர் வந்து பரமாத்மால பகவானா இருக்கிறதுனால பகவான் பரமாத்மாவில இருந்து அவருக்கு சில பாடங்களை கற்பிக்கிறார். பலராமர் வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படிங்கிறதுக்காக உணர்த்துவதற்காக அவருடைய ஹிருதயத்தில் இருந்து அவருக்கு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. அப்ப வந்து ஹடாய் பண்டிட் சொல்றாரு, நான் வந்து இதை பூரி போறதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து நித்யானந்த பிரபு வேறு யாருமே இல்லை, பலராமரே. ஏன்னா பலராமர் வந்து அனைவருக்கும் ஆதி குருவாக இருக்கிறதுனால நித்யானந்த பிரபுவும் நமக்கு ஒரு ஆதி குரு. நம்ம வந்து இந்த குரு தத்துவத்துல நம்ம குருவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து வேணும் அப்படின்னா நித்யானந்தருடைய மூலமா தான் நம்ம வந்து குருவை அடகுறோம். அதனால வந்து சாட்சாத் தரித்வேன சமஸ்த சாஸ்திரே யுக்தஸ்ததாவாவியதையே சாத்தி இந்து பிரபோவியா பிரியஜீவதஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். குருங்கிறது சாட்சாத் பகவானே தான். இந்து பிரபோரியா அவருடைய கருணை, பகவானுடைய கருணையை பெறுவதற்கு ரொம்ப அவசியம். அடுத்ததுலயே அந்த வரலாற்றிலே பாடக்கூடிய யஷ பிரசாதோ பகவத் பிரசாதோ யஷ பிரசாதா நகதி குதோபி தியாயாத்வாந்தஸ்ய யசஸ்திரி சந்தியம் வந்தே ஸ்ரீ சரணாரவிந்தம். அப்போ வந்து பகவானுடைய கருணை பெற வேண்டும் என்றால் ஆன்மீக குருவின் கருணை நமக்கு அத்தியாவசியம். அதனாலதான் வந்து கௌரங்க மகாபிரபுடைய கருணை பெற வேண்டும் என்றால் நித்யானந்த பிரபு மூலமாக தான் நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெற முடியும். அப்போ நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடைய ராதாகிருஷ்ணனுடைய கருணையை நம்ம பெற வேண்டும் என்றால் நித்யானந்தனுடைய பாத கமனங்களை நாம் இருக கண்டுபிடிக்கும். அப்பதான் நமக்கு வந்து ராதாகிருஷ்ணனுடைய கருணையை நம்ம பெற முடியும். அப்படி இருக்கக்கூடிய நித்யானந்த பிரபு மகிமைகள் வந்து தொடர்ந்துட்டே வருது. இனியொரு முறை ஒரு சாது வந்து நித்யானந்த பிரபுவுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வர்றப்போ உங்களுடைய தாயும் தந்தையும் அவங்களை வரவேற்று, அந்த காலத்துல எல்லாம் ஒரு சாதுக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களை வரவேற்று அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கு உணவளித்து இந்த மாதிரி எல்லாம் காரியங்களை செய்த ஒரு சாதுக்கள் வந்தாங்க. அதே மாதிரி இவங்க நித்யானந்தருடைய தாயும் தந்தையும் 2 பேரும் சாதி வரவேற்று அவர்களுக்கு எல்லா கடமைகளையும் செய்கிறார். அந்த அவங்க விருந்தோம்பல்ல அந்த சாது ரொம்ப மனம் குளிர்ந்து போறார். மனம் குளிர்ந்து போனது சமயத்துல 1 மாத காலம் இன்னும் தங்கியிருக்கார். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நன்றி எல்லாம் செய்துட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது ஒரு விண்ணப்பத்தை அந்த சாது வைக்கிறார். யார்கிட்ட? ஹடாய் பண்டிட் பத்மாவதி தாயார்கிட்ட. நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சிட்டீங்க, ஆனா இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா, நான் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல உள்ளேன், அது சமயத்துல நித்யானந்த பிரபுவை அழைச்சிட்டு போனேன்னு சொல்றாரு.
அவர் வயது 12. ஆனா நித்யானந்த பிரபு அவங்க பத்மாவதி தாயாருக்கும் ஹடாய் பண்டிட்டாருக்கும் ஒரு பெரிய ஒரு அசட். அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் வந்து அவங்களை ரொம்ப கட்டி போடும். எப்படி இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய நித்யானந்த பிரிந்து நாங்கள் எப்படி இருக்கிறது, மனசுல அவங்களுக்கு சின்ன ஒரு இது எண்ணம் வருகிறது. ஆனா இருந்தாலும் கூட அந்த சாது அவங்களோட விண்ணப்பத்தை அவங்க நிராகரிக்க விரும்பாமல் அவங்க வந்து சரின்னு சொல்லி நித்யானந்த பிரபு வந்து அந்த சாதுவோட அனுப்பி வைக்கிறாங்க. நித்யானந்த பிரபுவும் அந்த சாதுவும் எண்ணற்ற தீர்த்த யாத்திரை செய்தாங்க. மதுரா, பிருந்தாவனம், அயோத்தியா, நைமிஷாரண்யம், இங்க தமிழ்நாட்டுல தாமிரபரணி ரிவர், திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் தீர்த்த யாத்திரை வந்திருக்காங்க. இந்த தீர்த்த யாத்திரை வந்து எல்லோ இடத்துலையும் நம்ம முடிஞ்சதுக்கு பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்து மேற்கு வங்காளத்துல நம்ம வந்து நித்யானந்த பிரபு வருகை எதிர்பார்த்திருக்கிறார்னு சொல்லி அந்த நினைவு அவருக்கு இருக்கும் பொழுது இதை வந்து நித்யானந்த பிரபு உணர்ந்துக்கிறார். அப்போ உடனே வந்து அவங்க வந்து திரும்ப நித்யானந்த பிரபுவை சந்திப்பதற்காக செல்றாங்க. அப்போ வந்து உடனே வந்து கௌரக மகாபிரபு இதை உணர்ந்துக்கிறார். ஒரு மகா ஆச்சாரியர் நம்ம இடத்துல வந்திருக்கார், அவர்களை நம்ம கூடிய சீக்கிரத்தை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சைத்தன்ய மகாபிரபு இடத்துக்கு சொல்றார். சொன்னதுக்கு பின்னாடி அவர் வந்து அங்க தங்கின வந்து முதல் இடம் வந்து நந்தனாச்சாரியா அப்படிங்கிற அவரோட வீட்டுல வந்து நித்யானந்த பிரபு தங்கியிருக்கார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், ஸ்ரீவாஸ் டாக்கூருக்கும் இவங்களை அனுப்பி அந்த பக்தர்கள் குழாத்தை அனுப்பி எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் எல்லா பக்கமே அவங்க தேடி தேடி கண்டுபிடிக்க முடியல. திரும்பி சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க, நாங்க என்ன நித்யானந்த பிரபுவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு அவரே பர்சனலா அவருடைய சைத்தன்ய சங்கீர்த்தன குழுவை அழைத்துக் கொண்டு எல்லா இடத்துக்கும் போய் சங்கீர்த்தனம் செய்துட்டு போறாரு. நேரா நந்தனாச்சாரியுடைய வீட்டுல நித்யானந்த பிரபு இருக்கிறத பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு நேரா அங்க போய் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு முதல் நித்யானந்த பிரபுவை சந்தித்தது வந்து இந்த நந்தனாச்சாரியுடைய வீட்டுல தான். முதல் முறையாக சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஆஜாதி லம்பிதம் அந்த அற்புதமான ரூபத்தை பார்த்த உடனே அவர் மூச்சு எடுத்து கீழே விழுந்தார் நித்யானந்த பிரபு. அப்ப வந்து உடனே சைத்தன்ய மகாபிரபு அதிகமானது நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு சாம சங்கீர்த்தனத்தை ரொம்ப உச்சாரணம் செய்தார், உற்சாகமாக. அதற்கு பின்னாடி அந்த மயக்கம் தெளிவடைந்து நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் ஆலிங்கனம் செய்து அந்த முதல் முறை சந்திப்பை நிகழ்ச்சி செய்தாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகளை வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப தென்னிந்தியாவில நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வந்து ராமானுஜரை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ராமானுஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆதிசேஷன் யாரு? பலராமனுடைய அவதாரம். நித்யானந்த பிரபு யாரு? பலராமனுடைய அவதாரம். இப்போ இந்த ராமானுஜர் ஒரு முறை ஜெகநாத் புரிக்கு போய் தரிசனம் செய்து போறார். சொல்றப்போ ஜெகநாதனுடைய தரிசனம் செய்தப்போ ஜெகநாத் பர்சனலா அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறார். நீங்க உடனடியாக நீங்க சைத்தன்ய மகாபிரபுவை நீங்க தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஜெகநாதர் வந்து ராமானுஜருக்கு வந்து அவருடைய கனவுல சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது நீங்க ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு யாரு? கௌரங்க மகாபிரபுவே சைத்தன்ய மகாபிரபுவா இருக்காரு. சரி, ஜெகநாதரே தான் கௌரங்க மகாபிரபு இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க எப்பொழுதும் உங்களுடைய லீலையில நான் இருக்கணும் அப்படின்னு விரும்புற அப்படின்னு சொல்றப்போ ராமானுஜர் ஜெகநாத வாக்கு கொடுக்குறாங்க, நீங்க எப்பொழுதுமே நீங்க நித்யானந்த பிரபுவாக எங்களுடைய இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன் இந்த இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வந்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் வந்து அந்த ஜெகநாதருடைய கட்டளை ஏற்று சைத்தன்ய மகாபிரபுடைய தரிசனத்தை பெற்று அந்த நித்யானந்தருடைய பாவத்தில் இருக்கார். இதே மாதிரி ஒரு இடத்துல பிருந்தாவனத்துல கௌரங்க மகாபிரபு வந்து சில வேலைகள் செய்திருக்கார்.
அதுல குறிப்பா நம்ம வந்து ரசஸ்தலி அப்படிங்கிற ஒரு இடத்துல, குறிப்பா ஸ்ருங்கார் காட் அப்படிங்கிற இடத்துல கௌரங்க மகாபிரபு வந்து ஸ்ரீமதி கௌரங்க மகாபிரபுன்னு தெரியும், அவங்க வந்து ஸ்ரீமதி ராதானுடைய மனோபாவத்துல பகவான் கிருஷ்ணராக இருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல அந்த ஸ்ருங்கார் காட்ல சைத்தன்ய மகாபிரபு அங்க இருக்கிறப்போ பலராமர், அதாவது பலராமர் இருக்கிற நித்யானந்த பிரபு அங்க போகணும்னு விரும்புறாரு. ஆனா எப்படி நம்ம வந்து நார்மலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய ஒரு பர்சனல் விஷயத்தில் பலராமர் எங்கேயுமே அவரு போனதான் நம்ம சரித்திரங்கள். ஆனா இந்த இடத்துல கௌரங்க மகாபிரபுடைய அந்த லீலையில நித்யானந்த பிரபு போறாரு. எந்த மாதிரி போறாரு அப்படின்னா, அவங்க வந்து எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணிய மனோபாவத்தில் இருக்காங்களோ, நித்யானந்த பிரபு வந்து ராதாராணியுடைய அடுத்த அம்சமா இருக்கக்கூடிய அனந்த மஞ்சரி அவங்களுடைய ரூபத்துல, அந்த மனோபாவத்துல நித்யானந்த பிரபு அங்க உள்ள போறாங்க. அப்ப வந்து எப்படி வந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ராதாராணி மனோபாவத்தில் இருக்காங்களோ, அதே மாதிரி நித்யானந்த பிரபு அனங்க மஞ்சரியோட மனோபாவத்துல இந்த ஸ்ருங்கார் அந்த லீலையில பங்கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி எப்பொழுதுமே கிருஷ்ணர், பலராம், ராம லக்ஷ்மணன், இந்த சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இவங்க இணை பிரியாம ஒவ்வொரு லீலைகளையும் அவங்கள பங்கெடுத்து செஞ்சுட்டே வர்றாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அன்றாடம் வந்து நம்ம வந்து சில தினங்களை எல்லாம் ஒரு என்ன சொல்றது துர்தினங்களாக நமக்கு வந்து தேவை, அது ஒரு கெட்ட நாளாக சில பார்க்கக்கூடிய சுபாவம் நமக்கு நம்ம எதிர்க்கு. இது இன்னைக்கு இது தோஷம், இந்த மாதிரி ஒரு அஷ்டமி இந்த மாதிரி ஏதோ சொல்லி நம்ம சில தவிர்க்கிறோம். ஆனா அந்த நாட்களை எல்லாம் குறை சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னா துர்தினம் அனுதினம், இந்த தினங்கள் எல்லாமே வந்து எப்பொழுது துர்தினங்களாக மாறி இருந்து அப்படின்னா, எப்பொழுது நம்ம வந்து பகவானுடைய ஸ்மரணத்திலிருந்து விடுபடுகிறோமோ, எப்பொழுது வந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல தவறுகிறோமோ, எப்பொழுது பகவானுடைய இந்த திவ்யமான லீலைகளை பேச மறுக்கிறோமோ, அந்த நாட்கள் தான் துர்தினம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு இந்த திருப்பூர் ஹரே கிருஷ்ண பக்தி யோக மையத்துல இந்த திரியோதசி என்று பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு திவ்யமான ஒரு அபிஷேகம் எல்லாம் பார்த்தோம். நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றதும் நீங்க எல்லோரும் சேர்ந்து அற்புதமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து பாடுனீங்க. அதற்கு பின்னாடி நம்ம வந்து பகவானுடைய நித்யானந்தனுடைய திவ்யமான லீலைகளை நம்ம இந்த இடத்துல பரிமாறிட்டு இருக்கோம். இதுல சொல்வதிலும் கேட்பதிலும் எந்த வேறுபாடும் கிடையாது. சொல்வதற்கு என்ன நன்மையோ கேட்பவர்களுக்கும் அதே நன்மைதான். ஏன்னா பகவானுடைய செயல்கள், அவருடைய தோற்றம், இது எல்லாமே அவருடைய எல்லாமே திவ்யமானது. பகவத்கீதையில 4.9 என்ன சொன்னாங்க? ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தியக்த்வாதேவ புனர்ஜன்ம நைதி மாம் ஈரிஷோ அர்ஜுனா. அதாவது பகவானுடைய தோற்றம், அவருடைய செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை, நம்ம மாதிரி கிடையாது. அதனால பகவானுடைய அந்த திவ்யமான லீலைகளை நம்ம வந்து அந்த அவர்களை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நமக்கு என்ன எண்ணற்ற பிழைகளை எல்லாம் ஒசுங்கி போயிடும். தீனில் தூசாகம் செப்பிடுவோன்னு மாட்டால் போடுவாங்க. அந்த மாதிரி அந்த எந்த நாளாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த விதமான நியமங்களும் கிடையாது. எந்த நேரத்திலே எப்ப வேணாலும் பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லலாம். யாரோடு வந்து அதிகமாக பகவானுடைய நாமத்தை சொல்கிறார்களோ அவர்கள் நித்யானந்த பிரபுவின் பாத்திரம், அவங்களுக்கு அன்புக்கு பாத்திரமாகிறார்கள். நித்யானந்த பிரபுவுடைய நமக்கு கருணை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம நாமத்தை உச்சாரணம் செய்கிறோமோ அந்த அளவு நம்ம ஜபித்தா நித்யானந்த பிரபுவை எளிதாக நம்ம வந்து அவருடைய கருணையை பெற முடியும். ஏன்னா ஜகாய் மதாய்க்கு கிடைக்காத ஒரு பாக்கியமா இருக்கு. அவங்க அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி காரணமற்ற கருணை நித்யானந்த கொடுத்திருக்காரு. அப்ப நாமளும் நம்ம வந்து நம்ம இங்க பக்தர்கள் எல்லாம் தினந்தோறும் நீங்க ஹரே கிருஷ்ணன் வந்து ஜபிக்கிறீங்க, பகவத்கீதை பாராயணம் பண்றீங்க, இந்த மாதிரி எண்ணற்ற ஆன்மீக சேவைகள் எல்லாம் புரியுறீங்க. அப்ப வந்து நித்யானந்த பிரபுவை நமக்காக நந்த கட்டுண்ட ஆத்மாக்களை எல்லாம் விடுவித்து பகவானுடைய நித்திய சேவையில் ஈடுபடுத்துவதற்காக வந்தவர் தான் நித்யானந்த பிரபு. அப்ப வந்து அவருக்கு நன்றி சொல்வதற்கு வேற ஒரு உபாயம் இருக்கானா?
ஹரிநாமத்தை தவிர எந்த உபாயமும் கிடையாது. இனி ஒரு இடத்துல ஏகச்சக்கரால பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய ஒரு ஒரு லீலை இந்த இடத்துல இந்த இடத்துல வீட்டு நினைவு போடலாம். நீங்க பஞ்ச பாண்டவர்கள் எல்லாமே பார்க்கலாம். நீங்க வனவாசத்தில் இருக்கும் பொழுது பீமனும் அர்ஜுனனும் ஒரு முறை குந்தி மகாராணிய சந்திக்கிறாங்க. அப்போ குந்தி மகாராணி ரொம்ப நம்மளுடைய வீட்டு வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டு வேலை என்னன்னு கூட பார்க்கல. அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. வீட்டு வேலை செய்துட்டே இருக்கும் பொழுது, சரி நீங்க கொண்டு வந்தது நீங்க 5 பேரும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க குந்தி மகாராணி. ஆனா பீமனும் அர்ஜுனன் யார் கொண்டு வந்தாங்க? திரௌபதிய அழைச்சு வந்திருந்தாங்க. அப்போ வந்து இந்த இதை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து திரும்பி குந்தி மணி என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு பாக்குறப்ப வந்தப்ப திரௌபதி ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு உங்களுக்கு. ஆனா அவங்களுடைய தாய் சொல்லை தட்டாமல் அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஒரு முறை அந்த அப்போ இந்த ஏகச்சக்கரா கிராமத்துல வந்து ஒரு அஸ்வத்தாமன் வந்து இந்த இவங்களை அழிப்பதற்காக, யாரை அழிப்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை விடுறார். அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை விடுறார் ஒரு முறை. ஆனா அவங்களுடைய பிரம்மாஸ்திரம் ரெண்டும் சண்டை போறதை பார்த்துட்டு இவங்களாம் வேண்டுறாங்க, இந்த பிரபஞ்சமே ரொம்ப துக்கத்திற்கு ஆளாயிருன்னு சொன்னோம்னா அந்த அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்பி வாங்கிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஆனா அஸ்வத்தாமன் அதை திரும்பி வாங்கல. அது வந்து பஞ்சபாண்டவருடைய குழந்தைகளை அழித்ததற்கு ஓட முயற்சிக்கும் பொழுது உத்தராகன் நோக்கி வருகிறது. அப்போ அந்த வரைவுடைய பிரம்மாஸ்திரத்தை அது வந்து ஒரு யாருடைய வேண்டுதலுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவங்க வந்து ஒரு சர்ப்பமாக ஒரு பாம்பாக மாறியது. அப்ப வந்து இருக்கக்கூடிய அந்த பாம்பா மாறினது இருக்கிறப்போ அந்த பாம்பு வந்து அந்த ஏகச்சக்கரால் இருக்கக்கூடிய எல்லா கிராமவாசிகளுக்கும் அதிகமான துன்பத்தை கொடுத்து வருகிறது. இந்த மாதிரி அந்த பாம்பு வந்து இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகளை உண்டாக்கி வரும் பொழுது இந்த விஷயம் வந்து நித்யானந்த பிரபுவுக்கு கேட்டது. அப்போ வந்து நித்யானந்த பிரபு என்ன பண்றார், ஒரு முறை அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு சென்றார். ரொம்ப எளிமையாக சுலபமாக அந்த பாம்பை கட்டுப்படுத்துறார். அப்போ வந்து பாம்பு கிட்ட கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி துன்பப்படுத்துற இந்த மக்களை எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, எனக்கு உணவு இல்லை, அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு நித்யானந்த பிரபு சொன்னதுக்கு பின்னாடி அவர் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றாரு, உடனே ஒரு மண் புத்துக்குள்ள அந்த பாம்பு போக சொல்றாரு. உடனே அந்த பாம்பு போயிடும். ஏன் எப்படின்னா ஆதிசேஷன் யாருங்க, நித்யானந்த பிரபுடைய மாஸ்டர். அவருடைய கட்டளையை ஏற்று இமிடியா அந்த பாம்பதுக்குள்ள போன தமிழகத்தை வச்சு அந்த பாம்பு குத்திய மொழி அந்த மக்களுக்கு எல்லாம் அந்த விமோசனம் கொடுத்தார் நித்யானந்த பிரபு. இந்த மாதிரி எண்ணற்ற இலைகள் நித்யானந்த பிரபு பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். அதனால ஆல்ரெடி பிரபு எத்தனை மணி வரைக்கும் இனி என்னதான் எத்தனை மணி 25 நிமிடம், நீ ஒரு 5 நிமிடம் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ரொம்ப நீங்க எல்லாம் கொஞ்சம் பசியில் இருப்பீங்க. மணி 1:30 மணி ஆயிடுச்சு. ஆரத்தி அதை இப்படி பிரசாதம். இந்த மாதிரி நித்யானந்த பிரபு என்னுடைய லீலைகளை எல்லாம் வந்து அவர் வந்து எப்படி சிறு வயதுல சிறு நாடகத்தின் மூலமாக நம்ம நடித்து கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கும் நம்ம கோகுலாஷ்டமி நம்ம வந்து இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாரா கிருஷ்ணச்சந்திர பிரபு இந்த கோகுலாஷ்டமியில எண்ணற்ற குழந்தைகளை எல்லாம் இந்த சில பகவானுடைய ஸ்மரணங்களை அவங்களுடைய இதையெல்லாம் நினைவுபடுத்தும் விதமாக அந்த கோகுலாஷ்டமி சில குழந்தைகளை எல்லாம் ஈடுபடுத்தி அவங்களும் இந்த சேவையில் ஈடுபடுத்திட்டு வரார். இந்த ஹரே கிருஷ்ண பக்தி யோக மையம் பல பக்தர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்து வருகிறது. இந்த சமயத்துல ஒவ்வொரு உற்சவங்களையும் ரொம்ப எளிமையாகவும் அதே மாதிரி உணவுபூர்வமாகவும் இந்த கொண்டாடிட்டு வரோம் இந்த மையத்துல. அதனால இந்த பக்தர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட விண்ணப்பம். அதனால வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, அத
பிரம்மாண்டே பிரம்மதேவோனே பாகியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதேவாயா பக்தி லதா பீஜா. நம்ம இந்த உலகத்துல பக்தி இல்லாதவங்க யாருமே கிடையாது. அனைவருக்குமே பக்தி இருக்கு. பக்தி இல்லாத ஒரு கட்டுண்டாக்குமே. ஏன்னா பிகாஸ் அந்த பக்தி அனைவருக்கும் விதை ரூபத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அந்த விதை ரூபத்தில் இருக்கக்கூடிய பக்தி அது முளைவிட்டு அது செடியாகி கொடியாகி இந்த கொடி கோலோகத்திற்கு சேரும் வரை தொடர்ந்து இந்த செடி வளரும். ஆனா இந்த பக்தி லதா பீஜா, அந்த பக்திங்கிற இந்த கொடி எப்படி வளருது அப்படின்னா குரு மற்றும் கிருஷ்ணனுடைய கருணையினால். அப்போ இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், குரு நித்யானந்த பிரபு அவங்களுடைய கருணையோட இந்த பக்தி நம்ம பயிற்சி பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுடைய டெஸ்டினேஷன், நம்மளுடைய நித்தியமான இடத்திற்கு நாம் அனைவரும் செல்வதற்கு ரொம்ப எளிமையான வழி இந்த பக்தி தான். அப்போ அவங்களை எல்லாம் என்ன சொன்னாங்க, குரு கிருஷ்ண பிரசாதேவாயா பக்தியில தான். பிரம்மாண்டே பிரம்மதி, இந்த பிரம்மாண்டத்துல யாரு பாக்கியவான்கள் சொல்ல முடியும். அப்ப யார் ஒருத்தர் குரு மற்றும் கிருஷ்ணரை பெறுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இந்த இடத்துல எவ்வளவோ எண்ணற்ற அலுவல்களுக்கு இடையில் நம்ம இந்த இடத்துல பகவான் நித்யானந்தருடைய லீலைகளை இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். அதனால இந்த உங்களுடைய ஒரு மதிப்புமிக்க நேரத்தை இதுல செலவிடுகிறது இது ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பார்க்கணும் நம்ம சொல்லலாம். அப்போ இது ஒரு முதலீடா பார்த்தோம்னா இந்த முதலீடுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதனால நீங்க தொடர்ந்து இந்த பகவான் ஸ்ரீ ஸ்ரீ கௌரவனித்தாய் அவருடைய கருணை பெறுவதற்கு நம்ம எல்லோரும் தினந்தோறும் நமக்கு சில பேர் நம்ம சங்கல்பம் எடுத்திருப்போம். சில பேர் 108 முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கிறோம். சில பேர் 108 மாலைகள் 4 முறை 4 மாலைகள் ஜபிக்கிறோம். சில பேர் 8 மாலைகள் ஜபிக்கிறோம். சில பேர் 16 மாலைகள் ஜபிக்கிறோம். சில சங்கல்பம் எடுத்திருப்போம். அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தவிர இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஷெல்டர் அடைக்கலங்கிறது கிடையாது. கலோது நாம மாத்திரேன பூஜ்யதே பகவான் ஹரி. இந்த கலியுகத்துல அவருடைய நாமம் மாத்திரம்தான் பகவானை பூஜிப்பதற்கு சிறந்த வழி. கலோது ஹரிகீர்த்தனா, பகவானுடைய ஹரிகீர்த்தனம் தான் கலியுகத்துல உன்னதமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம சொன்ன மாதிரி இந்த லோகத்துல கிடைச்சது கிடையாது. கோலைதுரை நாமத்தின ஹரிநாம சங்கீர்த்தனம், இது கோலோகத்திலிருந்து வந்தது இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். அதனால இது சாட்சாத் பகவானே தான். பகவானுக்கும் அவருடைய நாமத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அதனால ரொம்ப ஸ்ரத்தையோட ரொம்ப பக்தியோட நம்ம நம்பிக்கையோடு இந்த ஹரிநாமத்தை நம்ம ஜெபித்தோம் விட்டால் உறுதியாக ஸ்ரீ ஸ்ரீ நித்தாய் கௌரவனுடைய பெரும் காரணத்தை நாம் பெற்றிட முடியும். இவ்வளவு விஷயங்களை நமக்காக சைத்தன்ய மகாபுருடைய கருணை பெறுவதற்காக நம்முடைய நோக்கமே என்னன்னா கிருஷ்ண பிரேமம் கௌரவ பிரேமம் சுத்த நாமம். இந்த கிருஷ்ண பிரேமத்தையும் கௌரவ பிரேமத்தையும் பெறுவதற்காக நித்யானந்த பிரபு நமக்காக நமக்கு ரொம்ப எளிமையாக எந்த அளவுக்கு நம்ம கீழே இறங்கி நம்ம கிட்ட இந்த பக்தி பண்ணணும்னு அந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்கார். அந்த விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. அதனால அவருக்கு நம்ம சரணடைந்து இந்த இடத்துல நித்யானந்த பிரபுவை நம்ம அனைவரும் நம்ம யாசிப்போம். ஒரு முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி நம்ம அடுத்தது இந்த ஆரத்திக்கு நம்ம எல்லோரும் செல்லலாம். எல்லோரும் உற்சாகமாக இரு கைகளை உயர்த்தி பகவானுடைய நாமத்தை நாம் அனைவரும் உற்சாகமாக சொல்லலாம். சப்தமாக இரு கைகளை வைத்துங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மீண்டும் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே
जय नित्यानंद प्रभु की, श्री श्री गौर निताय की, श्री श्री राधा माधव की, जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की, हरिनाम संकीर्तन की, हरे कृष्ण महामंत्र की, नित्यानंद त्रिदशी महोत्सव की, श्रील प्रभुपाद की, श्रील गुरुदेव की, जय गौर प्रेमानंदे। हरे कृष्णा। नன்றி। இதுவரையிலும் நம்மிடையே பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபுடைய